பத்மா மேடம் கிட்ட கண்டதையும் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கல. உன் புத்தி ஏமா இப்படி போகுது? அப்பா, என்கிட்ட எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க? நான் விஸ்வாவை காணோம், அதான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு போனேன். அப்போ பத்மா ஆண்டி தான் விஸ்வா எங்கன்னு கேட்டாங்கப்பா. நான் நேத்து நைட்டு அவளை பார்க்க வந்துட்டு போனார்னு நான் ரொம்ப கேஷுவலா தான் சொன்னேன். அதன குற்றவாளிய விட்டுட்டு சாட்சி சொன்னவங்கள விசாரிக்கிற மாதிரி விஸ்வாவை ஏமாத்தினவள விட்டுட்டு துக்க விசாரிக்க போன அனன்யாவை எதுக்கு நீங்க திட்டிட்டு இருக்கீங்க? ஏய், வாய மூடுறியா? கண்டபடி பேசாத. அன்பரசிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிற நோக்கத்துலதான் அனன்யா பத்மா மேடம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்பா, நான் ஒன்னும் அவங்கள இங்க வாங்கன்னு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வரல. நான் நடந்த உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். விஸ்வா இப்படி பண்ணதுக்கு அன்பரசி தான் காரணம்னு அவங்க முழுசா நம்புறாங்கப்பா. அவங்க அன்பரசிய சும்மா எல்லாம் விட மாட்டாங்க. கடவுளே, இது என்ன சோதனை? நானும் என் பொண்ணும் அந்த படுபாவிங்க கண்ணுல படக்கூடாதுன்னுதான் ஊர் ஊரா ஓடிட்டு இருந்தோம். என் புருஷனோட சேரக்கூடாது, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு அந்த ஆளு கங்கணம் கட்டிட்டு எங்களை துரத்துறான். இப்பதான் என் பொண்ணுக்கு ஒரு அடைக்கலம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. ஆண்டவா, என் பொண்ணுதான் உங்க குடும்பத்தோட உண்மையான வாரிசுன்னு தெரியாமலேயே அவளை அத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. அவளுக்கு சம்பந்தம் பேசி ஏன் சம்மந்தத்துக்காக அவங்க இங்க வந்து நிக்கிறாங்க. இவ்ளோ பக்கத்துல பார்த்தோம், அத்தைன்னு வாயார கூப்பிட முடியாத பாவியா என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டியே. இது உனக்கே நியாயமா இருக்கா? என் பொண்ணு சேர வேண்டிய இடத்துலதான் போய் சேர்ந்திருக்கிறா. அவளை பாத்துக்க அவளுடைய அப்பாவும் பாட்டியும் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல யாரு கண்ணுல படக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்தனோ அந்த சிவகாமி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே போய் இப்ப மாட்டிக்கிட்டாளேன்னு பயப்படுறதா? கடவுளே, நீயே கூட இருந்து என் பொண்ணை காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன். என்ன கைவிட்டுறாத. என் பொண்ண என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்திருக்கேன். நான் வாழ்றதே அவளுக்காகத்தான். அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. கோழி குஞ்ச காவு வாங்க காத்துட்டு இருக்கிற பருந்து மாதிரி அந்த சிவகாமியும் ராஜவேலுவும் எங்களை தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீ என் பொண்ண அவங்க பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சிருக்க. அத நினைக்கிறப்போ பெத்த மனசு பயத்துல. அன்பரசி நம்ம வீட்டுல இருக்கிறத அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறத உணர்றாங்க. நாம அவளை நல்லா பாத்துக்குவோன்னு நம்புறதாவும் சொன்னாங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீணாவாது. எனக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, அன்பரசி மேல அளவு கடந்து பிரியம். எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவோம். அவளுக்கு ஒரு கஷ்டமும் வராது. நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்ன.
அப்புறம் அன்பரசிக்கு வந்த சம்பந்தத்தை பத்தியும் பத்மாவை பத்தியும் நான் எடுத்து சொன்னேன். இது அன்பரசிக்கு நல்ல எதிர்காலமாவும் இருக்கும், இந்த சம்பந்தத்தை விட்டுட வேண்டாம்னு சொன்னேன். அவங்களும் யோசிச்சு சொல்றதா சொல்லியிருக்காங்கப்பா. எல்லாம் நாம நினைச்சது போல நல்லபடியா நடக்கிற மாதிரி இருக்கு சந்திரா. அன்பரசி அம்மா நல்லபடியான முடிவை சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பத்மாவை தான் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்கணும். என்ன சந்திரா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்னுட்டு இருக்க. ஆமாம்மா, நாம பறி கொடுத்துருவோம் போல இருக்குமா. என்ன சந்திரா சொல்ற? நீங்க தொடங்கி வைக்கணும்னு நினைக்கிற அன்பரசி வாழ்க்கை தொடங்காம முடிஞ்சிடும் போல இருக்குமா. மா, நீங்க ஆசிரமத்துக்கு கிளம்பினதும் இங்க ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சு போச்சுமா. என்ன சந்திரா சொல்ற? என்ன நடந்துச்சு? அம்மா, நம்ம விஸ்வா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணாச்சு, இவ்வளவு நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாமா. விஸ்வாவ காணுமா? என்ன சந்திரா இது? வாலு போய் கத்தி வந்த கதையா? நமக்காக கல்யாணமே வேண்டான்னு சொன்ன அன்பரசியை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தலன்னு பார்த்தா அதுக்குள்ள விஸ்வா இப்படி பண்ணிட்டானே. கால் கட் ஆயிருச்சு. இந்த நேரத்துல அம்மா கால் பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இந்த அனன்யா இருந்ததால கால் அட்டன் பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா அனன்யா யார்கிட்டயோ போன்ல பேசின மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்துல அதுவும் இங்க வந்து தனியா யார்கிட்ட போன்ல பேசிருப்பா? ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அன்பு. நீ எப்படி இருக்க அன்பு? அன்பு, எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். சாரும் மேடமும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. ஆமா, அந்த சாரு மேடத்தோட பேர் என்னமா? சாரோட பேரு சந்திரசேகர்மா. மேடம் பேரு ஜானகிமா. ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமானவங்க. அம்மா, என்னாச்சுமா? சார் பேர் சொன்னது அப்படியே சைலண்ட் ஆயிட்ட. சொந்த அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம சார்னு கூப்பிட்டு இருக்கியம்மா. நீ மேடம் மேடம்னு சொல்றது உன் சொந்த பாட்டிய. நீ அந்த குடும்பத்தோட வாரிசு அன்பரசி. இதெல்லாம் நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? இந்த குடும்பத்தோட வாரிசா
எல்லாரும் சம்மதிச்சு என் கல்யாணம் நடந்தா இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இளவரசி மாதிரி மணமேடையில நின்றுப்பேன். இப்படி திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி வச்சுட்டீங்களே விஸ்வா. கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? நியாயப்படி இதெல்லாம் எனக்கு சேர வேண்டிய நகை தானே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா, சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப் வந்தா இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு இவங்க என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் வைஃப பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் சார் கிட்ட சொல்ல சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் சிவகாமி மேடம்க்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவை வச்சு வர வழியிலே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கம்மா. இவங்களோட ஒரே நோக்கம் சாரோட சொத்து மட்டும்தான். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா. ஆனா ஒரு நாளும் அநியாயம் ஜெயிக்காதுமா. ஏதோ இப்போ இவங்க பக்கம் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சாரோட ஃபர்ஸ்ட் வைஃபும் அவரோட பொண்ணும் வரதான் போறாங்க. அன்னைக்கு இவங்களோட ஆட்டம் மொத்தமா முடிஞ்சிரும். அன்பரசி, உன் நல்ல மனசுக்கு உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையா வருது. ஆனா இது ரொம்ப கெட்ட காலம் அன்பரசி. இங்கெல்லாம் நல்லவங்க வாழறதே கஷ்டம். நீ நல்லா வாழ்வாங்கன்னு வேற சொல்ற. அம்மா, அம்மா, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அன்பு. அம்மா, அது எப்படிமா நீ உறுதியா சொல்ற? அது இவ்ளோ நாளா வராதவங்க இனிமே எங்க வரப்போறாங்க? அது மட்டும் இல்லாம சிவகாமியும் அவங்க அப்பாவும் அவங்கள கொலை பண்ற அளவுக்கு அவ்வளவு வெறியா இருக்காங்கன்னு வேற சொல்ற. நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லம்மா. சொந்த பந்தத்தோட சேர்ந்து வாழறது சந்தோஷம்தான். அதுக்குன்னு உயிரை பணைய வைக்க முடியாதுல்ல. ஐயோ அம்மா, என்னம்மா பேசுற நீ? இவங்களுக்கெல்லாம் பயந்து உறவை விட்டு கொடுக்க முடியுமா? சாரு மேடமும் நல்லவங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்லது நடக்கும். நான் கும்பிடுற முருகன் அத கண்டிப்பா நடத்தி வைப்பான். நீ வேணா பாரு. நீ அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறதும் அவங்க உன் மேல பாசமா இருக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் அன்பு. அன்பு, நீ அந்த சிவகாமி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. தப்பானவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுதான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன அன்பு இது? இந்த நேரத்துல தூங்காம எங்க போயிட்டு வர? விஸ்வாசர் காணாம போனதுல இருந்து நீ சரியா சாப்பிடாம தூங்காம பித்து பிடிச்சவ மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத அன்பு. விஸ்வாசர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நியூஸ் வரும் பாரு. சரி மஞ்சு, நீ படுத்து தூங்கு. நீயும் வந்து படு அன்பு. ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? சரி மஞ்சு. சீக்கிரம் வந்து படு. விஸ்வாசர் வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ கோவப்பட்டு அனன்யா என் கழுத்தை புடிச்சு நெரிச்சா. அன்னைக்கு விஸ்வாசர் என்ன பார்த்துட்டு போகும்போது அனன்யா வெளியில அவர்கிட்ட பேசினா.
விஸ்வாசர காணோன்னு பத்மா மேடம் கோபத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அனன்யா தான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப மொட்டை மாடியில யார்கிட்டயோ போன்ல பேசினவ என்ன பார்த்ததும் பதட்டமானா? இந்த நேரத்துல கம்மல தொலைச்சிட்டேன்னு தேடிட்டு வரா. இது ஏன் கம்மல் கொடு. லெட்டர்ல இருந்த கையெழுத்து விஸ்வா சாரோடதே இல்ல. விஸ்வா சார் என்ன விரும்புறது அனன்யாவுக்கு தான் பிடிக்கல. அவரு காணும்னதும் பத்மா மேடம்க்கு என் மேல கோபம் வர மாதிரி பண்றா. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்னடா நகைக்கடை விளம்பரத்துக்கு வர மாடல் மாதிரி இவ்வளவு நகையை போட்டு வந்திருக்கா? இவனை கல்யாணம் பண்ணிக்க போற ஆசையில வீட்டுல இருக்க எல்லா நகையும் எடுத்து போட்டு வந்திருக்கா போல இருக்கு. நடக்க போறது திருட்டு கல்யாணம், நடத்தி வைக்கிறது ரவுடி பசங்க. இதெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு இந்த லூசு. ஹலோ ஹலோ ஹலோ. டேய், என்னடா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுக்கும் ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க? மேடம், சார் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. நாங்க வேணா எழுப்பட்டுமா? டேய், சீக்கிரம் எழுப்புங்கடா. 7:09 முகூர்த்தம். பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்துட்டேன். அங்க ஐயர்ல இருந்து மாலை வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கு. விஸ்வாக்கு இதோ Dress கூட எடுத்துட்டேன் நானு. நீங்க அத வந்து வாங்கிட்டு போய் அவரை மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணுங்க, ஓகேவா? சரி மேடம், இதோ வரேன். ஓகே. ஆமா, அவ நமக்கு இந்த வேலைக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னா? 5 லட்சம். அவ போட்டிருக்க நகையை பார்த்தா எப்படியும் 100 பவுனுக்கு மேல இருக்கும். 50 லட்சத்துக்கு மேல தேருண்டா. இவனை அவளோட கல்யாணம் பண்ணி வச்சு 5 லட்சத்தை வாங்குறத விட அவளையும் இவனோட சேர்த்து போட்டு தள்ளிட்டு அந்த நகையை நம்ம பங்கு போச்சுக்குவோம். செம்ம ஐடியா மச்சி. டேய், சின்னதா பண்றதை விட பெருசா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். எனக்கு டபுள் ஓகே. சரி வா, அந்த லூசு கிட்ட நைஸா பேசி உள்ள கூட்டு வரும். ஓகே மச்சி. அனன்யா என்ன பிளான் பண்ணிருப்பா? விஸ்வா, சொல்றேன்ல, விட்றா என்ன, கழட்டி விடுன்னு சொல்றேன்ல. நம்பி தானடா வந்தேன் நானு. ஆனா நீங்க கழட்டி விடுன்னு சொல்றேன்ல. அறிவு கெட்டவனுங்களா, கழட்டி விடுங்கடா, கழட்டி விடுன்னு சொல்றேன்ல. அனன்யா விஸ்வாசருக்கு விரிச்ச வலையில அவளே வந்து மாட்டிக்கிட்டாலோ? எப்படியாவது விஸ்வாசரை காப்பாத்தணுமே. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு 2 பேர் தான் இருக்கானுங்க. முதல்ல அவனுக்கு கவனத்தை திசை திருப்பணும். ஏய், ஒழுங்கா இருந்தனா ஒரு நகை மட்டும் தான் போகும்.
இல்ல உன் உயிரும் சேர்ந்து போயிடும். டேய் நகை எப்படா கேட்டுறது? ஏய் எனக்கு மட்டும் முன்ன பின்ன கலட்டி பழக்கமா என்ன? டேய் பேசாம அறுத்துடலாமா? ஏய் அறுத்துட்டா நகையெல்லாம் டேமேஜ் ஆயிடுப்பா. டேய் நான் நகைய சொல்லடா, காதை சொன்னேன். காதோட கம்மல் அறுத்துடலாமா? ஏய் செம ஐடியாப்பா. ஏய் என்னடா அது சத்தம்? இவ வேற யாரையும் கூட்டிட்டு வந்திருக்காளோ? இல்லடா, நம்ம வெளிய போகும்போது கூட பார்த்தோமே, இவ தனியா தான் வந்தா. இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போ. விஸ்வா வந்துட்டான். விஸ்வா சார், இந்த பிரச்சனையை இங்கே முடிக்கிறது தான் சார் நல்லது. இல்லனா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அனன்யாவை சந்திரசேகர் சார் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது சார். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இன்னும் தப்பு பண்ணதான் தூண்டும். மன்னிப்பு தான் தப்ப உணர்ந்து திருந்த வைக்கும். நான் அனன்யாவை திருத்தணும்னு நினைக்கிறேன் சார். என் மேல உங்களுக்கு இருக்கிறது உண்மையான அன்புனா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அனன்யான்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுதா? ஒவ்வொரு முறையும் நீ என்ன வேற லெவல் இம்ப்ரெஸ் பண்ற அன்பரசி. நீ சொல்லி நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? சத்தியம் பண்ணுங்க சார். என்னை இப்படி வற்புறுத்தாதீங்க. நான் சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்.
அனன்யா, அனன்யா, எங்க போயிட்டா இவ? அனன்யா, அனன்யா, எங்க போனா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இவ்ளோ காலையில எங்க போயிருப்பா? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்து தொலைய போதோ தெரியலையே. ஏன் அனன்யா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தொலைற? மா, ஐ வாண்ட் விஸ்வா. ஓடி. அவர் இல்லாம நான் வந்து அனன்யா, நானும் அதத்தானே சொல்லிட்டு இருக்கேன் உன்கிட்ட. அனன்யா, விஸ்வா உனக்கு தாண்டி. ஆனா நீ அதுக்காக போற பாதை ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அந்த பத்மாவுக்கு அன்பரசி மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாக்கி விஸ்வாவுக்கு நீதான் பொருத்தமான ஜோடின்னு நம்ப வச்சா தானடி உன் கல்யாணம் நடக்கும். அதுக்காக தானடி நான் இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவசர கொடுக்க மாதிரி விஸ்வாவுக்கு உன் மேல வெறுப்பு வர மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே இப்போ. கிட்ட ஒரு வா. ஐயோ, அந்த கிழவிடி. ஐயோ, என்ன எதுன்னு வந்து ஏதாவது கேள்வி கேக்குமே. என்ன பண்றது? அனன்யா, ஓடி. அனன்யா, ஓடின்னு சொல்றல. அனன்யா, போச்சு. வந்துட்டாங்களா? ஓடின்னு சொன்னா போகாம இந்த அனன்யா சில மாதிரி நின்னுட்டு இருக்கா. என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. அனன்யா இருக்கிற வெறுப்புல எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவா போல இருக்கு. சமாளிப்போம். அனன்யா, நம்ம கிட்ட மட்டும்தான் கூட கூட பேசுவா. இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்கிறாளான்னு பாரு. ஆமா, இவ்ளோ நகைய போட்டுக்கிட்டு அதுவும் தனியா இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அன்பரசி, இந்த பரதேசியம் வந்துட்டாளா? அனன்யாவுக்கு கெடுதல் பண்ணணும்னே தான் இவ ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கா. அனன்யா, உன்னதான் கேக்குறேன். காதுல விழல, எங்க போயிட்டு வர? ஏய், எனக்கும் விஸ்வாக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அனன்யா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அன்பரசி, நீயும் பதில் சொல்லாம பேசாம நிக்கிற? அன்பரசி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன சந்திரா, என்னாச்சு? அம்மா, விஸ்வாவை காணோம்னு தேடிட்டு இருந்தோம்ல, ஒரு ரவுடி கும்பல் விஸ்வாவை கடத்தி அடைச்சு வச்சிருந்திருக்காங்கம்மா.
அன்பரசி தான் அவங்க கிட்ட இருந்து மீட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கா மேம். அன்பு அன்பரசி, சந்திரா சொல்றது உண்மையா? ஆமா, எதுக்கு விஸ்வாவை கடத்தினாங்களா? அது வந்து பணத்துக்காக கடத்திருக்காங்க மேடம். அப்பாடா, உண்மையான காரணத்தை சொல்லல. அனன்யா தப்பிச்சா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அன்பரசி. உன்னை தப்பா நினைச்சு பத்மா இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போனப்ப கூட நீ விஸ்வாவை காப்பாத்திருக்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் பத்மாவுக்கு உன்னோட அருமை என்னன்னு. மாலையும் கழுத்துமா அனன்யாவும் விஸ்வாவும் வந்து நின்னு இருப்பாங்க. அத கெடுத்திருக்கா. இவளை நினைச்சு பெருமைப்படுறாங்களாம். மனசால நீ ரொம்ப உயர்ந்து நிக்கிற அன்பரசி. வா, இந்த அனன்யா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நின்னது, சிவகாமி மேடம் நான்சென்ஸ்ல பேசினது, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஏதோ தப்பா நடந்திருக்கு. கண்டிப்பா உனக்கு தெரியும், என்னன்னு சொல்லு. அனன்யா விஸ்வாசரை கடத்திட்டு போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா. நான் மட்டும் அங்க போலனா வேற மாதிரி நடந்திருக்கும். இந்த விஷயம் மட்டும் மேடம்க்கும் சாருக்கும் தெரிஞ்சா அனன்யாவை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கன்னு தான் விஸ்வாசர் கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். என்ன அன்பு நீ? தப்பு பண்ணவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்பதான் அவளுக்கு எல்லாம் புத்தி வரும். நீ இப்படி மன்னிச்சு விட்டனா இதையே சாதகமா எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் தப்பு பண்ணுவா. அந்த முடிவை உடனே சொல்ல சொல்லி கேட்டிருக்க கூடாது. சரி, எது எப்படியோ அவ தயக்கத்துக்கான காரணம் தெரிஞ்சு அதை நான் சரி பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணோட பாட்டியா சொல்றேன், எங்க குடும்பத்துக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். நடந்தது கண்டிப்பா ஒரு கசப்பான சம்பவம் தான். அது உங்க மனச கண்டிப்பா காயப்படுத்தி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் விட நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். விஸ்வா அன்பரசி கல்யாணம் நடந்தா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் இந்த சம்பந்தம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இந்த அன்பரசி விஷயம் அதெல்லாமே நான் அன்னைக்கே மறந்துட்டேன். ஆனா இப்ப என்னடானா நீங்க திரும்ப வந்து இப்படி பேசுறீங்க? அன்பரசி அன்னைக்கு அப்படி சொன்னதை வச்சு நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. அவ முழு மனசோட இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, இனி இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் பத்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம். நீங்க பெரியவங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறீங்க. முதல் கோணல் முற்றம் கோணல்னு சொல்வாங்க. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என்னால உடனே முடிவெடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா நீங்க எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா
நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பத்மாவோட பதில் பாசிட்டிவா தான் இருக்கும். விஸ்வா, விஸ்வா, ஒரு குட் நியூஸ். ஆனா அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீயே கெஸ் பண்ணி பாப்போம். ஐயோ அப்பா, சத்தியமா என்னால முடியாதுப்பா. நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல கண்டெய்னரை கண்ணுல காட்டி அது என்னன்னு கேட்டா கூட கடுகுன்னு தான் சொல்லுவேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஜானகி மேடம் வந்ததே உனக்கும் அன்பரசிக்கும் சம்பந்தம் பேசத்தான். அன்னைக்கு அன்பரசி இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னது விஸ்வாவை பிடிக்கலன்னு இல்ல, அதுக்கு வேற காரணம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா விஸ்வாவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கடா. அப்பா உண்மையாவா? பின்ன என் விஸ்வாவை யாருக்குடா பிடிக்காது? அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? இந்த சம்பந்தத்துக்கு எங்க சைடுல முழு சம்மதம். குறிப்பா அன்பரசிக்கு டபுள் ஓகே. நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா ஃபர்தரா பேசலாம்னு சொல்லிட்டாங்க. டேய், என்னடா ஆச்சு? இல்லப்பா, ரொம்ப நாளா கன்ஃபியூஸ்டா இருந்த விஷயத்துக்கு இப்ப கிளாரிட்டி கிடைச்சிருச்சுல்ல, அதான். விஸ்வா, நீயும் அன்பரசியும் மேட் ஃபார் ஈச் அதர்டா. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்டா. என்ன உங்க அம்மா கொஞ்சம் டைலமாவா தான் இருக்கா, ஆனா உன் சந்தோஷம்னு வந்தா கண்டிப்பா உனக்காக எதையும் செய்வாடா. கூடிய சீக்கிரம் உனக்கும் உன் அன்பரசிக்கும் கல்யாணம் நடக்க போது பாரு. அப்பா ஹாப்பியா இருடா. நான்சென்ஸ். யார் கூட என்ன கம்பேர் பண்ணன்னு உங்களுக்கு அறிவு வேண்டாமா? போயும் அவள். பத்மா, வயசு ஏறதுனாலயே ஒருத்தங்க பெரிய மனுஷங்க ஆயிட முடியாது. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் இருக்கணும். அன்பரசி மேல இருக்கிற வெறுப்புல உன் வயசை மறந்து நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் விஸ்வா அன்பரசி கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன், நீ அதை எப்படியா தடுக்கணும்னு நினைக்கிற. ஆனா நீ தடுக்க நினைக்கிறது அன்பரசியோட கல்யாணத்தை இல்ல, நம்ம பிள்ளையோட சந்தோஷத்தை. அதை மறந்துடாத. அப்பா ப்ளீஸ் பா, அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்கப்பா. பத்மா, ஒரு வயசு வரைக்கும் தான் பிள்ளைகளை நம்ம ஆசைப்படி வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்களுக்கு அழகு. இது நாள் வரைக்கும் பிசினஸ் ஃபேமிலின்னு ரெண்டுத்திலையும் நான் எடுக்கிற முடிவு சரியோ தப்போ என் பின்னாடி நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ அவளுக்காக என்னையே எதிர்த்து பேசுறீங்கல்ல? அந்த சிவகாமி இவளை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் கூட ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சேன். சந்திரசேகர் சாரையும் ஜானகி மேடமையும் மயக்கி அந்த வீட்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டது பத்தாதுன்னு இப்ப உங்களையும் மயக்கி எனக்கு எதிராக பேச விட்டுருக்கா. சரியான கைக்காரியா இருப்பா போல இருக்கு. பா, அம்மா தான் கோவத்துல பேசுறாங்கன்னா நீங்களும் எதுக்குப்பா? ப்ளீஸ் பா. உன் பார்வையில குறைய வச்சுக்கிட்டு பாக்குற எல்லாத்தையும் குறை சொல்லாத. உன் அளவுக்கு நிதானத்தை இழந்து வார்த்தை வர்ற ஆள் நான் இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. விஸ்வாவுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அன்பரசி கொடுத்தான். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ், பணம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க அறிவு இருக்கடி உனக்கு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏண்டி ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆத்திரப்படுற? அவளை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுமா? உன் அப்பாவும் அந்த கிழவி எனக்கு பண்ற துரோகத்தை எல்லாம் உனக்காக தாண்டி பொறுத்துட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து இந்த மொத்த சொத்துக்கும் நீ மகாராணி ஆகணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு துப்பாக்கியை தூக்கிட்டு நிக்கிற. ஆசை கனவு எல்லாத்தையும் அவன் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டால. அந்த அன்பரசி இங்க வந்ததும் நம்மளால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியலமா.
ஐ காண்ட் இமேஜர் வித் விஸ்வாமா. இது லவ்மா. உனக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது. நீ வழிய விடுறியா இல்லையா? போ. இப்படி நீ கத்திட்டு இருந்தனா உங்க அப்பா வந்துட போறாரு. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன, அன்பரசிக்கும் விஸ்வாவுக்கும் நிச்சயம் பண்ண தேதி குறிக்க போறாங்க, அவ்வளவுதானே? மா, என்ன நீ இவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்க? இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் விஸ்வா எனக்கு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுமா? நிச்சயதார்த்தம் நடந்தாதானே? ஏண்டி, என்ன மீறி அவங்க நடத்திடுவாங்களா? அத பாத்துட்டு நான் சும்மா இருப்பேனாடி? இத பாரு அனன்யா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். விஸ்வா உனக்குதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆமா, நீ சொல்லிட்டு மட்டும்தான் இருக்க. ஆனா இங்க எல்லாமே அந்த அன்பரசிக்கு ஃபேவரா மட்டும்தான் நடக்குது. ஒவ்வொரு டைமும் நான் இன்சல் ஆகிதானே நின்னுட்டு இருக்கேன். அன்னைக்கு அவ விஸ்வாவை வேண்டான்னு சொல்லிட்டா. இனி எல்லாமே உனக்கு ஃபேவரா தான் நடக்கும்னு சொன்னல. இப்ப பாத்து இங்க பாரு, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனி இந்த கல்யாண பேச்சை எடுக்க முடியாத அளவுக்கு நாளைக்கு ஒண்ணு நடக்க போகுதுடி. அத நீ பாப்ப. நீ சொல்றது வேணா கேக்குறதுக்கு நல்லா இருக்குமா, ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்குமான்னு கேட்டா டவுட் தாமா அதெல்லாம். இத பாரு, அந்த மாதிரி நீ நினைக்கிறத தாண்டி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உன் லைஃபுக்காக நான் அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறேன்டி. ஆனா எக்காரணத்து கொண்டும் ஒன்ன நான் கொலகாரியாக விட மாட்டேன். அம்மா சொல்றது கேளு. கண்ணு கொடு, கொடு அனன்யா, சொன்னா கேளு, கொடு. கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. இந்த சம்பந்தத்துல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். அம்மா, இப்ப உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. இவ்ளோ நாள் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துட்டோம். இப்ப ஏதோ உன்னை விட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. பொண்ணா பிறந்தாலே ஒரு நாள் தாயை விட்டு தூரமா போய்த்தானே ஆகணும். போற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். அம்மா உன்னை விட்டு எங்க போயிட போற? அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். மேடம் கூட போன் பண்ணி நாளைக்கு நிச்சயத்துக்கு தேதி பார்க்க போறோம் வாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்களே எல்லாத்தையும் பார்த்து செய்யுங்க, நான் நிச்சயதார்த்தத்துக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அன்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா. எனக்கு பொண்ணா பொருந்து உன் வயசுக்கு நீ படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்ட. நீ கும்பிடுற முருகன் இப்பதான் உனக்கு நல்ல வழிகாட்டி இருக்கா. இது நிலைச்சு நீ நல்லபடியா வாழ்வேமா. அப்புறம் என்னன்னா, இங்க ஆசிரமத்துல மகா யாகம் நடத்த போறாங்க. அதுக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்காரு. ஆசிரமமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் யாகம் முடிஞ்சதும் கண்டிப்பா உன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுறேன். நீ என்னைய நினைச்சு கவலைப்படாத. சாரும் மேடமும் உனக்கு எப்பவுமே பக்கபலமா இருப்பாங்க. சரிம்மா, ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரம் வாமா. எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. கண்டிப்பா வரேன், நீ கவலைப்படாத.
அம்மா உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், சரியா? சரிம்மா. நீ வார்த்தையில கூட எதுவும் சொல்ல வேண்டாம் அன்பரசி. சின்னதா ஒரு அது மட்டும் போதும். அது வந்து அன்பு இன்னும் தூங்கல? ஆமா, யாரு போன்ல? ஓகே ஓகே, நானே கண்டுபிடிக்கிறேன். உன் முகத்துல இருக்க வெக்கம், லேட் நைட்ல வந்த போன் கால், இதெல்லாம் வச்சு பாக்கும்போது விஸ்வா சார் கரெக்டா? இரு, நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் பிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள அவசரமா அவருக்கு? போன கொடு. ஹலோ சார், நான் மஞ்சு பேசுறேன். பேசுறதுக்கு ஒரு நேரங்காலம் தெரியவனா? 7:30 மாதிரி குறுக்க வந்து நிக்கிறேன். சார், மணி 10:30 சார். என்ன சார் இது? இந்த நேரத்துக்கு என் ஃப்ரெண்ட தூங்க விடாம இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? நீ தானடி வந்து டிஸ்டர்ப் பண்ற. சார், உங்க ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாவே புரியுது சார். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேசிட்டா ஆஃப்டர் மேரேஜ் போர் அடிக்கும்ல சார். சாரி மஞ்சு, நான் போனை வைக்கிறேன். ஓகே, குட் நைட் சார். சாரி அன்பரசி, உன் ரொமான்டிக் மூட நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஆனா பட் இந்த மாதிரியான நேரத்துலலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி சரி, கல்யாண பொண்ணு ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, தூங்கு. விஸ்வா, என்ன விஸ்வா, ரெடி ஆயிட்டியா இல்லையா? சும்மா நின்னுட்டு இருக்க? விஸ்வா, அங்கெல்லாம் நமக்காக வெயிட்டிங் பா. இப்பதான் மஞ்சு போன் பண்ணி சொன்னா. அன்பரசியோட ஃப்ரெண்டு மஞ்சு இருக்கால, அவதான் போன் பண்ணி சுபா அங்க இருந்தா ஹெல்ப்பா இருக்குன்னு சொன்னா. அதனால சுபாவை முன்னாடி அனுப்பி வச்சிட்டேன். நாம இப்ப கிளம்புனாதான் நல்ல நேரத்துல அங்க போய் சேர முடியும். விஸ்வா, என்ன நிக்கிற? போலாம் வா. பத்மா, டைம் ஆச்சுல, போலாம். டைம் ஆச்சு இல்லங்க? போலாங்க, போலாம். சந்திரா, அம்மா, பத்மா வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு போன் பண்ணி கேளுப்பா. இப்பதான் சத்யமூர்த்தி சார் போன் பண்ணி சொன்னாரு. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? மஞ்சு. மேடம். மஞ்சு, அன்பரசி ரெடி ஆயிட்டாளா? சுபாதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா மேடம். நான் பூ வாங்கறதுக்காக வந்தேன். சீக்கிரம் ரெடி பண்ணுமா, அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல. சரிங்க மேடம். சீக்கிரம். அம்மா, இன்னைக்கே தேதி பிக்ஸ் பண்ண போறாங்க. இது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் கல்யாணம் தாமா. இத தடுத்து நிறுத்த ஏதோ பிளான் பண்றேன்னு சொன்ன, பண்ணியா இல்லையா? என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி தொலையம்மா. ஏண்டி டென்ஷன் ஆகுற? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எதுக்கு இங்க வந்து திரும்ப திரும்ப கேக்குற? இந்த ஃபங்க்ஷன் இவங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. நீ அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. சந்திரா, குருக்களுக்கு கார் அனுப்பிட்டியாப்பா? அப்பவே அனுப்பிட்டமா. வர நேரம் தான், வந்துருவாரு. வணக்கம்மா. அதோ அவரே வந்துட்டாரு. வாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க.
காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, இப்பதான் டிஃபன் சாப்பிட்டோம். அம்மா, ஏதோ பிளான்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னியேமா, எதுவும் பண்ணாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏண்டி, உங்க அம்மாவை நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷன் நடக்காம இருக்க ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சாமி ரூம்ல கெமிக்கல் கலந்த துணிய விளக்குக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்திருக்கேன். இவங்க இங்க நல்ல விஷயமா பேச தொடங்கும் போது அங்க அது சூடு தாங்காம தானா பத்திக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஐயோ, நல்ல விஷயம் பேசும்போது இப்படி அபசகுணமா துணி பத்திக்குச்சேன்னு நானே கிளப்பி விடுவேண்டி. சென்டிமெண்டா ஏதோ தப்பா நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த கல்யாணத்தை மொத்தமா ஊத்தி மூட ஒரு பெரிய பிளானே நான் வச்சிருக்கேன். மா, அது என்ன பிளான்னு சொல்ல. எல்லாமே உனக்கு இப்பவே தெரியணுமா? நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. என்ன இது? நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது இப்படி அபசகுணமா தீ புடிச்சு எரியுது, அதுவும் பூஜை அறையில. எதுக்கும் 2 பேரோட ஜாதகத்திலயும் பொருத்தா இருக்கான்னு பாக்குறதுதான் நல்லது. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விளக்கு பக்கத்துல துணி இருந்ததால காத்துல பட்டு எரிஞ்சிருக்கு. நல்ல வேளையா பெருசா எதுவும் ஆகல. சாமி, நீங்க வாங்க, நம்ம தேதி குறிச்சிடலாம். இல்ல, ஒரு நிமிஷம். இதை எப்படி மேடம் நாம சாதாரணமா எடுத்துக்க முடியும்? நிச்சயத்துக்கு தேதி குறிக்க வந்திருக்கோம், சாமி ரூம்ல பத்தி எரியுது. இல்ல மேடம், இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு ஜாதகம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நாள்னு நம்ம தேதி குறிச்சுக்கலாம் மேம். இப்ப பூஜை ரூம்ல துணியை கொளுத்தி தேதி குறிக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோசியர் இங்க வந்து ஜாதகத்தை பார்த்து எல்லாமே கரெக்டா இருக்கு, மேரேஜ் பண்ணலான்னு சொல்ல போறாரு. இதுக்குதான் இவ்ளோ பில்டப் விட்டு சுத்திட்டு இருந்தியா நீ? ஏண்டி, அங்கதாண்டி இருக்கு இந்த சிவகாமியோட மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளானா? இப்ப பூஜை ரூம்ல துணி எரிஞ்சது வெறும் சாம்பிள் தான். அதுக்கு அடுத்து ஜோசியர் வந்து சொல்ல போறாரே, அதுலதான் இருக்கு பெரிய ட்விஸ்டே. ட்விஸ்டா? என்னமா சொல்லிட்டு இருக்க நீ? சரி, அவர் வந்து என்ன சொல்ல போறாரு? ஆமாண்டி, உனக்கு எல்லாத்தையும் உடனே சொல்லிடணும். கொஞ்சம் கூட உனக்கு பொறுமை இல்லையா? அதோ ஜோசியர் வந்துட்டாருல. அனன்யா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பாக்குறதுல தாண்டி இருக்கு வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷமே. இந்த கல்யாணத்தை எப்படியும் நடத்திடலான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப கொடுக்க போறது மரண அடி.
வணக்கம். பத்மா, எல்லாரும் உட்காரு. இவங்க தான் ஜானகி மேடம். வணக்கம். வணக்கம். இவர் அவங்க புள்ள சந்திரசேகர். வணக்கம். சொல்லுங்கம்மா. என் பேத்தி அன்பரசிக்கும் இவங்க பையன் விஸ்வாவுக்கும் நிச்சய தேதி குறிக்கும் போதுதான் பூஜை ரூம்ல இருந்த புடவையில நெருப்பு பட்டுடுச்சு. மனப்பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு ஜாதக பொருத்தம் அவசியம் இல்லைன்னு தான் ஜாதகம் பார்க்காம இருந்துட்டோம். இப்ப இப்படி எல்லாம் நடந்ததும் அத ஒரு குறைய வச்சுக்க வேண்டான்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்க தான் ஜாதகத்தை பார்த்து சரியா சொல்லணும். சரிங்கம்மா, கொடுங்க. கொடுங்கம்மா. இந்தாப்பா கொடு. இந்தாங்க. பஞ்சபாண்டவர்களோட வெற்றிக்கு அர்ஜுனனோட வில்வித்தை, பீமனோட புஜபல பராக்கிரமத்தோட சகாதேவன் கணிச்சு கொடுத்த நேரமும் ஒரு முக்கிய காரணம்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ ஜோதிட கலையோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்துக்குங்க. ஆனா இப்ப யாரும் அதை முழுசா படிச்சு முறையா பயன்படுத்துறது இல்ல. எல்லாம் பணம்தான ஆகி போன உலகத்துல ஜோதிடமும் பொய்யா போச்சு. நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு பணம் வாங்கறது இல்ல. நாம சேர்த்து வைக்கிறவங்க நல்லா வாழணும்னு இத ஒரு சேவையாதான் பண்றேன். அதனால நான் உள்ளத உள்ளபடி சொல்லிடுவேன். என் மேல எதுவும் வருத்தப்பட்டுக்க கூடாது. சரி சாமி. நல்லது நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிங்க. ஓம் நம சிவாய. அம்மா, நீங்க ஜோசியர்கிட்ட எழுதி வாங்கின அன்பரசியோட ஜாதகம் ப்ளூ இங்க்ல தானே எழுதி இருந்துச்சு. என்ன சந்திரா சொல்ற? அம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. அன்னைக்கு நீங்க கையில வச்சிருந்த ஜாதகம் ப்ளூ இங்க்ல தான் எழுதி இருந்துச்சு. அம்மா, இங்க பாருங்க, இது பிளாக் இங்க்ல எழுதி இருக்கு பாருங்கம்மா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சந்திரா. அம்மா, நீங்க ஜோசியர்கிட்ட எழுதி வாங்கின அன்பரசியோட ஜாதகம் ப்ளூ இங்க்ல தானே எழுதி இருந்துச்சு. என்ன சந்திரா சொல்ற? அம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. அன்னைக்கு நீங்க கையில வச்சிருந்த ஜாதகம் ப்ளூ இங்க்ல தான் எழுதி இருந்துச்சு. அம்மா, இங்க பாருங்க, இது பிளாக் இங்க்ல எழுதி இருக்கு பாருங்கம்மா. நான் அவ்வளவு கவனமா பாக்கலையே சந்திரா. இல்லம்மா, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிறதா எனக்கு தோணுதுமா. இதை எழுதின ஜோசியர்கிட்ட கேட்டா எல்லாமே கிளியர் ஆயிடுமா. அம்மா, நீங்க எதுக்கும் போன் பண்ணி கேளுமா. சரி. கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது நடக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். சரிங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. பேத்தியோட நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களாம்மா? இன்னும் இல்ல. அது விஷயமா தான் நான் இப்ப கால் பண்ணேன். நீங்க எனக்கு எழுதி கொடுத்த ஜாதகம் நீல கலர் இங்கிலியா இல்ல கருப்பு கலர் இங்கிலியா? சில ஜோசியக்காரங்க கருப்பு இங்கில எழுதுவாங்க,
ம். நான் மங்களகரமா இருக்கட்டுமேன்னு நீல இங்கதாம்மா பயன்படுத்துவேன். என்னது, நீல கலர் இங்க்ல தான் எழுதி கொடுத்தீங்களா? ஆமாமா, ஏன் என்னாச்சு? தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்தோம். இந்த ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா மாப்பிள்ள உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு. அம்மா, அந்த ஜாதகத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சொல்றேன். சொல்றேன். சொல்லுப்பா. கொடுங்க. ஹலோ. சொல்லுங்க. அம்மா, என்னங்க? சொல்லுங்க. இது நான் எழுதி கொடுத்த ஜாதகமே இல்லம்மா. இப்ப உங்க பேத்தியோட ஜாதக குறிப்ப அனுப்பி வைக்கிறேன். நீங்க அத வச்சே பொருத்தம் பாத்துக்கலாமா? பெரிய ஜோசியரா இருந்தா கொஞ்சம் சுலபமா சொல்லிடுவாங்க. நீலகண்ட ஜோசியர் தான் பொருத்தம்லாம் பார்த்தாரு. ஓ, அவரா? அவர் அத பார்த்த உடனே கணிச்சு கொடுத்துருவாரு. சரிங்க, நீங்க உடனே அனுப்புங்க ஜோசியரே. அனுப்பி வச்சிடறேம்மா. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மகாலட்சுமியே வர்ற மாதிரி. சகல சௌபாகியங்களையும் கூடவே கூட்டிட்டு வருவா. இப்ப இருக்கிறத விட பல மடங்கு புகழும் செல்வமும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இதை விட பொருத்தமான பொண்ணு உங்க பையனுக்கு இனிமே அமையாது. தம்பி, உன் காதலுக்கு வலிமை ரொம்பவே அதிகம்தான். பொய்ய குழி தோண்டி புதைச்சிட்டு உண்மைய வெளியே கொண்டு வந்துருச்சு. நீயும் அந்த பொண்ணு சேர்றது சிவனும் சக்தியும் சேர்ற மாதிரி. இனி உன் அன்பரசியை கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையும் இல்லை. அந்த ஜாதகத்தை கொஞ்சம் கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. இந்தாங்க. இதுல 3 தேதி குறிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த தேதி வசதியோ அந்த தேதியிலேயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க. சரிங்க. அந்த முருகன் அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் வரமா? வாங்க. நன்றி சார். நாங்க கிளம்புறோம். அது ஒண்ணு இல்ல சார், ஜாதகத்தில் ஏற்பட்ட குழப்பம் அதை எங்க சரி பண்ண முடியாம போயிருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். கடைசியில ஜாதகமே மாறி இருந்திருக்கு. விஸ்வா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போதுதான் எனக்கு போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு சார். இந்த விஸ்வாசர் எனக்காக வாங்கி தந்த ஷூ. இத நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். நமக்கு பிடிச்சவங்க நம்ம
நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் gift எப்பவுமே ஸ்பெஷல் தான். அத பார்க்கும் போதெல்லாம் அவங்க கூட இருந்த நல்ல நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்து மனசு சந்தோஷமா இருக்கும். இத போய் அந்த அனன்யா இப்படி பண்ணிட்டாளே. ச்சே. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அன்பு. உனக்கு நல்லது நடந்திருக்க இந்த மூமெண்ட்ட நீ என்ஜாய் பண்ண கூடாதுன்னு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அழாத அன்பு. நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தத்துக்கு புடவை நகையெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போகணும்னு ஜானகி பாட்டி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மனசுல கவலையோட நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தா காலையில அது ஃபேஸ்ல அப்படியே தெரியும். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கு. ஏன் மஞ்சு இந்த நேரத்துல சார வர வச்ச? அவருக்கு இதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல் தானே. பாத்தீங்களா சார், உங்களை அலைய வச்சுட்டேனா. அதுக்கு மேடம் எப்படி கோவப்படுறாங்க பாருங்க. சரி, அப்போ நான் கிளம்பட்டா? போறதுக்கு மைண்டே இல்ல. சரி, வரேன். பாய் சார். பாய். என்ன அன்பரசி, விஸ்வாவை தேடுறியா? வருவா, வெயிட் பண்ணு. கௌசல்யா, நான் வேணா இறங்கிறேன், நீங்க வேணா மேல போறீங்களா? ஐயோ இல்ல மாமா, பரவாயில்ல, நீங்க போங்க. அடுத்த லிஃப்ட்ல நாங்க வரோம். சரிப்பா. ஐயோ, இவளை வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோமே. இவளுக்கு அன்பரசி மேல இருக்கிற கோபத்துக்கு ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட போறா. அப்புறம் நம்ம பிளானே சொதப்பிடும். அண்ணன் வருவாரு. எல்கேஜி குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வெளிய வெயிட் பண்ற அம்மா மாதிரி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க. லிஃப்ட் வந்துருச்சு. வா அன்பு போலாம். வா அன்பு, வா போலாம். வா அன்பு. சருக்கு தான் வெயிட் பண்றா. அன்பு, நாங்க போறோம். நீ இருந்து விஸ்வா வந்தது கூட்டிட்டு வந்துரு. ஓகே? பாவம், அவனுக்கு வேற வழி தெரியாதுல்ல. பாய்.
1/2 கிராம் தங்கம் கூட வாங்க வக்கில்லாத உனக்கு இவ்ளோ பெரிய ஜுவல்லரி ஷாப்ல நகை கேக்குதா? உன்னை சும்மாவே விட மாட்டேன். அன்பரசி கூட லிஃப்ட்ல போக தனியா வாய்ப்பு கிடைச்சோம், இப்படி மில்லி செகண்ட் கேப்ல மிஸ் ஆயிடுச்சு. அன்பரசி, உனக்கு ஒண்ணு இல்ல அன்பரசி, நான் இருக்கேன். ஹலோ, someone help please. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்னது? ஹலோ, ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, someone please help. என்னது? லிஃப்ட்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. லிஃப்ட் ரொம்ப நேரமா வேலை செய்யல போல இருக்கு. ஆமாமா, நான் இங்க ரொம்ப நேரம் மாப்பு போட்டு தொடச்சிட்டு இருக்கேன். லிஃப்ட் வேற ஒர்க் ஆகல போல இருக்கு. ரொம்ப நேரமா லிஃப்ட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குதுமா. நான் ஓனர் கிட்ட போய் சொல்றேன், நீ மேலே யாராவது இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. நான் போய் பாக்குறேன். அன்பரசி, மேடம், உங்க கூட வந்தவங்க யாரையாவது காணுமா? ஆமாமா, ஏன் என்னாச்சு? இல்ல, ரொம்ப நேரமா லிஃப்ட் வேலை செய்யல. லிஃப்ட்ல யாரும் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. வாங்க விஷ்வா. இவங்க லிஃப்ட திறக்கிறதுக்குள்ள அவ செத்த போனமாதான் வெளியில வருவா. அதுக்கப்புறம் எங்க இந்த என்கேஜ்மெண்ட்லாம் நடக்க போகுது? கருமாதி தான் நடத்த முடியும். சரி வா, நாம போய் என்ஜாய் பண்ணலாம். நீ வா. சரி வா. சார், லிஃப்ட் வேலை செய்யல, யாரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதோ வரேன். someone please help. ஏய் அன்பரசி. சார், ராமு சொல்லுங்க சார். பவர் கட் ஆயிருக்கும் போல இருக்குப்பா. பாவம் உள்ளார யாரோ மாட்டிட்டு இருக்காங்க போல. நீ போய் பவர் எப்படி கட் ஆச்சுன்னு என்னதுன்னு பாருப்போம் சீக்கிரம். ஓகே சார், பாத்து. புடவைங்கள காட்டலாமா மேடம்? காட்டுங்க புடவைங்கள. மஞ்சு மேடம், இந்த நகை பேக்கையும் கேஷ் பேக்கையும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க. பாட்டி என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்ல மஞ்சுவே வச்சுக்கிட்டோம். நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம எங்கேயாவது வச்சுட்டு வந்துருவ. இந்த கலர் சாரி உன் கலருக்கு நல்ல எடுப்பா இருக்கும். வச்சு பாரு. வச்சு பாருமா. இல்ல, இது அவ்வளவா நல்லா இல்ல. பிடிக்கலன்னா சரி. ஆமா, நானே சொல்லலான் இருந்தேன். என்ன
என்ன அண்ணி உங்க டேஸ்ட்? வச்சு இத பாருங்க. இதான் இப்ப ஃபேஷனான டிசைன். அன்பரசி கட்டினா அம்சமா இருக்கும். இல்ல இதுவும் நல்லா இல்ல. நல்ல வேலை வேண்டான்னு சொல்லிட்ட. இதெல்லாம் ஒரு புடவைன்னு கட்டிட்டு போயிருந்த எல்லாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இது அன்பரசியோட நிச்சயதார்த்தம். அவ கட்டிக்கிற புடவையில இருந்து போட்டுக்கிற செருப்பு வரைக்கும் எல்லாம் அவ செலக்ஷனாவே இருக்கட்டும். சார், இல்ல நான் அப்படியே சும்மா வந்தேனா, இங்க ஜென்ஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எனக்கும் வாங்கலான்னு வந்தேன். ஏன் சிரிக்கிற? நம்மள இல்ல இரு, இப்பவே இங்க ஒரு Dress வாங்கிட்டு வந்து அப்படியே ட்ரையல் ரூம் போய் என்னடா விஸ்வா இப்படி தேடி வந்து வாலண்டியரா அசிங்கப்படுற, என்னன்னு பார்த்துட்டு சொல்லக்கூடாதா? சார், எனக்கு இது ஓகேவா சார்? நல்லா இருக்கா? இது ஓகேவா? என்ன அழகு, எப்படி ஒரு அழகு. சார், என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அன்பரசி, ஓகே சார், நான் போய் புடவையை மாத்திக்கட்டுமா?
முதல்ல பாத்திருக்கீங்களா? பழகி இருக்கீங்களா? முன்ன பின்ன தெரியாதவங்கள கேவலமா பேசுறவங்க எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்களா? என்ன சொன்னீங்க? தாய போல புள்ள, நூலை போல சேலன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அது உண்மைதான். நான் எங்க அம்மா மாதிரி தான். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, உயிரே போற நிலைமை வந்தாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அம்மாவோட குணம் என்கிட்டயும் அப்படியே இருக்கு. நிறுத்திடி. அம்மா புராணம் பேச வந்துட்டான். பண்றதெல்லாம் கேடித்தனம். இப்ப சாத்தா வந்து வேதம் ஓதுதா? அப்படி என்ன நான் கேடித்தனம் பண்ணிட்டேன் சொல்லுங்க. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு. அதுக்கப்புறமா ஏன்டி என் புள்ள பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்க நீ? அப்புறம் வீட்டுல வச்சு நீ கல்யாணம் வேணான்னு சொன்னியா இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? இதெல்லாம் கேடித்தனம், 1ஆம் நம்பர் கேடித்தனம் தானே? சரி, இதே வார்த்தைய உங்க புள்ள கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட வந்து இப்படி கேவலப்படுத்துறதுக்கு விஸ்வாசர் கிட்டே சொல்லிருக்கலாம்ல. அது அவன்கிட்டயும் சொன்ன. ஆனா அவன் என்னங்க என்ன என் அம்மாவை பத்தி மட்டும் பக்கமா பேசுறீங்க? இப்ப மட்டும் ஏன் வாய் உளருது? ஏன்னா விஸ்வாசர் உங்க கையில இருக்கிற கண்ணாடி பொருள் மாதிரி. இறுக்கி பிடிச்சீங்கன்னா உடைஞ்சு போயிரும், கையை கிழிச்சிரும். இல்ல எங்க காதல் தெய்வீகமானது, காதலே சேர்த்து வைக்கும்னு என்னை ஏமாத்தி விஸ்வா கையால தாலி வாங்கிடலான்னு நினைச்ச. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அத்தனை கூப்பிட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? கேட்கும் போது ஆரம்பத்துல பதட்டமா தான் இருக்கும், ஆனா போக போக பழகிரும் அத்தை. அன்னைக்கு நான் இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு சில காரணம் இருந்துச்சு, ஆனா அது எதுவுமே இப்போ இல்ல. நான் அப்போ அப்படி சொன்னது என் விஸ்வாசரை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது என்ன மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிருச்சு. அதனால நான் விஸ்வாசருக்கும் ஜானகி பாட்டிக்கும் இந்த கல்யாணம் யாரு தடுத்தாலும் நடக்கும்னு வாக்கு கொடுத்திருக்கேன். கொடுத்த வாக்க உசுர கொடுத்தாவது காப்பாத்தணும்னு என் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நான் விஸ்வாசரை விட்டு விலகணுங்கிற எண்ணத்தை நீங்க மாத்திக்கோங்க அத்தை. இல்லனா தோத்து போறதை விட தோத்து போறோன்னு தெரிஞ்சு ஒதுங்கிக்கிறது நல்லது. இப்படியே பேசி என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நான் பேசினதை எல்லாம் விஸ்வா கிட்ட சொல்லி அவனை திரும்பவும் எனக்கு எதிராக தூண்டி விட போறான். என்ன அன்பரசி, அம்மா உங்ககிட்ட தனியா பேசிட்டு இருந்தாங்களா? அது சரி. ஆமா, அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க? ஹலோ, என்ன என்ன ரெண்டு பேரும் ஏதோ சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்க. அப்படி என்ன நான் கூட தெரிஞ்ச கூடாத ரகசியம் சொல்லுங்க பாப்போம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அத்தை நம்ம குடும்பத்தோட பழக்க வழக்கம் நடைமுறைன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதை எப்படிலாம் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் சார்.
அவன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் தடுக்க நினைச்சா அந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கோங்க. வீணா என்கிட்ட மோதி மூக்க உடைச்சுக்காதீங்கன்னு என் முன்னாடி சொல்லிட்டு போறா. என்னது, உங்களே எதிர்த்து பேசிட்டாளா? நீங்க என்ன சொல்றீங்க? குட்ட குட்ட குனிறாங்களேன்னு நம்ம குட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு நாள் அவங்க எழுந்துட்டா தாங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அத நான் இப்பதான் பாக்குறேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்களையே எதிர்த்து நின்னுப்பா. இல்ல பத்மா, அவளை நீங்க சும்மாவே விடக்கூடாது. சும்மா விடவே கூடாது. நீதான் அன்பரசியை விட ஆர்வமா அன்னைக்கு நைட் இந்த ட்ரெஸ் போடணும், காலையில அந்த ட்ரெஸ் போடணும்னு லிஸ்ட் போட்டுட்டு இருந்த. உனக்கு தேவையானதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டல்ல? எல்லாமே எடுத்துக்கிட்டேன் மேடம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேடம். இதெல்லாம் அன்பரசியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்ததுன்னு பழசாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மேடம், நான் கூட கல்யாணங்கிறது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கல்யாணத்துல இவ்வளவு பேர் சந்தோஷப்படுறாங்கன்னு நீங்க ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்யும் போதுதான் தெரியுது மேடம். பெரிய மனுஷத்தனங்கிறது வயசாலேயோ பணத்தாலேயோ வரதில்ல. சிவகாமி, என்ன ஐடியா அது? நான் என்ன பண்ணணும்னு எதுவும் சொல்லாம பில்டப்பையே பலமா கொடுத்துட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. பத்மா, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அதோட வீரியமே புரியும். நீங்க நான் சொல்றத சரியா செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அன்பரசியை இந்த கல்யாணத்துல இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு நம்ம விரட்டி அடிச்சிடலாம். அவ ஊரை விட்டு போறாளோ இல்ல உலகத்தை விட்டு போறாளோ அதெல்லாம் எனக்கு முக்கியம். அவ என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் மருமகளா வரக்கூடாது. அதுக்கு இந்த ஐடியா உதவும்னா அது எனக்கு போதும். நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க சிவகாமி. என்ன பத்மா, எப்படி இருக்கு என் ஐடியா? இத பாருங்க, தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இதை தவிர இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற எந்த பெட்டர் ஐடியாவும் கிடையாது.